சிதம்பரம் நடராஜர் கோயில்ல மேலே ஏறி அந்த சிற்சபையில ஏறி உள்ள கருவறைக்குள்ள போய் அந்த நடராஜ பெருமானுடைய கருவறைக்குள்ள போய் ஒருத்தன் நின்றுக்கிட்டு கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அங்க நின்றுட்டு ரொம்ப அசிங்கமாலாம் பேசி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு வச்சிருந்த பாலை எடுத்து தாமேல ஊத்திக்கிட்டு அங்க இருந்த அபிஷேக பொருட்கள் எல்லாம் தட்டி விட்டு காலில் மிதிச்சு ரொம்ப அசிங்கமா பேசி அட்டூழியம் பண்ணியிருக்கான். எவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணியிருக்கான். கோயிலுக்குள்ள நுழைஞ்சு போய் உட்கார்ந்துக்கிட்டு கேவலமா பேசி மிருகத்தனமா நடந்திருக்கான். அவனை தடுக்க போன ஒரு தீட்சதரையும் அந்த காவலாளி கண்ணன்களையும் தாக்கி அவங்களெல்லாம் அடிச்சு கீழே தள்ளி அவங்களை காயப்படுத்தி இன்னைக்கு அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவு அட்டூழியம் பண்ணி பாலெல்லாம் காலில் மிதிச்சு தட்டி வேணும்னே இந்துக்களினுடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்தணும், கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஒருத்தன் போய் மேலே ஏறி கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை போட்டுட்டு அட்டூழியம் பண்ணியிருக்கான். அவன் இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க, அவன் அரியலூர் மாவட்டம் செந்தூரையை சேர்ந்தவன், அவனுக்கு மனநிலை சரியில்லை, அவன் காலேஜெல்லாம் முடிச்சிருக்கானா, யூனிவர்சிட்டியில போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டிகிரிலாம் முடிச்சிருக்கானா, ஆனா அவனுக்கு மனநிலை சரியில்லையா? என்ன அநியாயம்! இப்படி லூசுகள்லாம் கோயிலை பார்க்க தான் வருமா? ஏன் மற்ற வழிபாட்டு தலத்தை பத்தி எந்த லூசுமே போக மாட்டேங்க. எல்லா மெண்டல்களும் இங்கதான் வருது. நாத்திக மெண்டல்கள், தீக்கா மெண்டல்கள், எல்லா மெண்டல்களும் ஏன் கோயிலை நோக்கி வராங்க? அப்ப இது திட்டமிட்டு சதியா? யோசிச்சு பாருங்க. அவன் லூசுங்க. லூசு எப்படிங்க அழகா கருப்பு பேண்ட் போட்டு கருப்பு சட்டை போட்டுட்டு லூசு இப்படி எல்லாம் வருமா? லூசுன்னா நீ சட்டை கழிச்சிட்டால அம்மனுமா ரோட்ல அலைய வேண்டியதான் நாய. கோயிலுக்குள்ள கருவறையில நின்றுட்டு சாமியை இழிவுபடுத்தின அத்தனை இந்துக்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே. மனசாட்சி வேண்டாமா? நம்ம சாமி கும்பிடுவாங்க, நம்ம சாமியை போய் ஒருத்தர் ஏறி நின்று இது பண்ணுதான். அவன் கேட்டா இப்ப லூசுன்னு காவல்துறை ஒரு கதையை கேட்டது.